ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய நண்பர் அவருடைய பழைய வீட்டில் ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்க்க சொன்னாங்க. அது சன்ஷேட்லாம் கீழே விழுது. சன்ஷேட் விழுதுன்னா நான் சன்ஷேடே விழுந்துச்சோன்னு பார்த்தேன். இல்லை, அந்த கீழே இருக்கிற அந்த கலவையெல்லாம் கீழே விழுந்து உள்ள கம்பியெல்லாம் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அது கொஞ்சம் அந்த பில்டிங்கை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி சொல்லுங்கன்னாங்க. இங்கே சில விஷயங்கள் பார்த்தேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு சின்ன வீடியோவாக பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். பார்க்கலாம். ஒரு 8 years old பில்டிங் இது. இதோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி இந்த ஜாயிண்ட் ஃப்ளோர் அண்ட் வால் ஜாயிண்ட்டில் இது இந்த மாதிரி டேமேஜ் ஆக்கிறத பார்க்குறோம். ஸோ இது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணும்போது இந்த கார்னர் நம்ம அந்த குழவா பூசுகிறத ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா இங்கே மழை தண்ணி பெஞ்சாலும் அது உள்ளே போகாமல் அது ஸ்லோப்டாக போகணும். இன்கேஸ் இங்கே நம்ம ரூஃபிங் டைல் போட்டாலும் இந்த டைல் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஸ்லோப்டாக டைல் வைக்கணும். அந்த டைல் இது உள்ளே இன்சர்ட் ஆகணும் ஒரு அரை அங்குலம். அதுக்கப்புறம் இந்த டைலில் அந்த டைல் உட்காரணும். அதாவது ஐடியா என்னென்னா, இதில் மழை பெஞ்சால் அந்த தண்ணி வெளியில் இதில் கலெக்ட் ஆகி கீழே ரீசார்ஜ் ஆகணும். ஸோ இப்படி ஓப்பனாக வைக்கும்போது இந்த பாசிபிலிட்டி ஆஃப் ரெயின் வாட்டர் இது வழியாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இங்கே கீழே பண்ணிவிட்டு இந்த மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த கீழே இந்த பேட்டர்ன்லாம் பண்ணுறது அந்த கிரிட்டு தெரியுது நமக்கு. அதுக்கு மேலே கலவு விழுந்தெல்லாம் எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டா நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். தென் இந்த பந்தலுக்கு இந்த ரிங்லாம் போடுற வழக்கம் இருக்குது. பட் அதை நம்ம அப்படியே விட்டுறாமல் அதில் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா அந்த மாதிரி கரோடாகி போய் ரொம்ப நல்லா இல்லை. அதை பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். துணி காய வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஆங்கிளையும் நம்ம பெயிண்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கரோடடாக இருக்குது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம வீடு கட்டுறதை விட மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ டெஃபினட்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக நமக்கு பேட்ச் விழுந்த சன்ஷேட் இதோட டாப் லெவல். இதுக்கு கீழே தான் நமக்கு அந்த சன்ஷேடோட பேட்ச் கீழே விழுந்திருக்கு அந்த கலவை. இதில் ஸ்லோப் இதில் மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் இந்த பக்கம் ஸ்லோப்டாக இதில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபைன். இந்த மாதிரியான ஃப்ளோரிங் எல்லிஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரியான கிராக்ஸ் வர்றது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கிரிட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆனாலும் இந்த மாதிரியான கிராக்ஸ் உருவாகும். சன்ஷேட் பேட்ச் உடஞ்சது பார்க்குறோம். ஓரத்துலலாம் இங்கே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே ரொம்ப லூஸ் ஆகி உடஞ்சிருச்சு. இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த காங்க்ரீட் இருக்கிறதுக்கு கீழே கலவையே கிட்டத்தட்ட ஒரு அங்குலத்துக்கிட்ட இருக்குது. ஸோ பூச்சி அப்படிங்கிறது அரை அங்குலம் தான் இருக்கணும். அரை அங்குலத்தை தாண்டி கூட இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அது அது பிடிச்சிட்ருக்க தன்மை, அந்த கலவையுடைய அளவு, அந்த ப்ரப்போர்ஷன், இது எல்லாத்தையும் பொறுத்து அது ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லாத ஃபேக்டரும் இருக்குது. இல்லை இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த பெரிஃபரி ஃபுல்லாகவே அந்த பேட்ச் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை இப்போ கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இதோட பிரச்சனை என்னென்னா இந்த ஸ்டீலையும் வேறு அது கரோட் பண்ணிவிடுது எக்ஸ்போஸ்டாக இருந்து. ஸோ இது ஃபுல்லாக எதெல்லாம் லூஸாக இருக்கோ ஃபுல்லாக தட்டிடுறது பெட்ரு. ஃபுல்லாக தட்டிட்டு அது ஃபுல்லாக அகெயின் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டர் மாதிரி பண்ணிடுறது பெட்டர். பிளாஸ்டிங் திக்னஸை நம்ம 12 mmக்குள்ளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது சரியான அப்ரோச்சாக இருக்கும். இந்த பார்டர்லாம் நல்ல விஷயந்தான். பார்டர் இருக்கிறதுனால தண்ணி வெளியில் உள்ளே ஏறாமல் இருக்கும். பட் அந்த திக்னஸ் கூடுதலாக இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இங்கே பார்க்குறேன். நம்ம வீட்டை கட்டுறது மழை வெயில் இது ரெண்டுலேருந்து நம்மளை தற்காத்து ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு இடம். இந்த மழை வெயில்னால இந்த வீடு பாதிக்கப்படாமல் இருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான நம்ம மாதிரியான தட்பவெப்ப நிலை இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மழையும் வெயிலும் கூடுதலாக எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வர கண்டிஷனில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல் பயன்படுத்துகிறதும், அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஒர்க் மெத்தடாலஜி, அதாவது கலவையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக கணம் இல்லாமையும், சிமெண்ட் வெளியில் வரக்கூடிய வேலைகளில் சிமெண்ட் அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதும் சரியான அப்ரோச்.
இந்த விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே நம்ம மேக்ஸிமம் என்ன வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த இன்ஜினியரிங் ஆங்கிளில் யோசித்து அதுக்கான சரியான வழிமுறைகளை பின்பற்றுறது உபயோகமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் அ டைம். தேங்க்யூ.